மை டியர் டூட்ஸ். இன்னைக்கு நாம என்ன படம் பார்க்க போறோம் தெரியுமா? ரொம்ப நாளாவே நம்ம சேனல்ல த்ரில்லர், ஆக்ஷன் இந்த மாதிரி படங்களே பார்த்துட்டு இருந்தோம்ல. ஒரு சேஞ்சுக்கு நல்ல ஒரு ஹைஸ்ட் படம் பார்க்கலாம்னு சொல்லி இந்த படத்தை கொண்டு வந்திருக்கேன். ஒன்லைன் என்னன்னா, அண்ணனோட சாவை அட்டென்ட் பண்ண போகும்போது அவரோட அண்ணன் பையனுக்கு காசு பிரச்சனை இருக்குன்னு சொல்ல, ஐயோ அது எதுக்குப்பா எனக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறாரு. ஆனா அதுக்கப்புறமா தான் தெரிய வருது, அவருடைய அண்ணன் பையனுக்கு அந்த ஊர்ல இருக்க ஒரு பெரிய பேங்க்ல சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் காசு பிரச்சனை இருக்கு. இது எல்லாத்தையுமே கவனிக்கிற நம்ம ஹீரோ, ரைட் இவனுங்களை வச்சு ஒரு பெரிய ஸ்கெட்சா போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் நமக்கு தெரிய வருது, அவர் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. மணி ஹைஸ்ட்ல வர்ற ப்ரொஃபசர் மாதிரி ஒரு பயங்கரமான மாஸ்டர் மைண்ட்னு சொல்லிட்டு. சோ இதுக்கப்புறம் இவர் என்னெல்லாம் பண்ணி அந்த பேங்கை கொள்ளையடிக்கிறாரு, கொள்ளையடிச்சு இவர் மாட்டினாரா இல்லையா? படத்துடைய ஹீரோ கொள்ளையடிச்சா மாட்டவா போறாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நோ நோ. ஏன்னா அதுக்கு காரணம் இந்த கதை முழுக்க முழுக்க ஒரு உண்மையான சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. சோ கிளைமேக்ஸ்ல மாட்றாங்களா இல்ல டிபி கூப்பர் மாதிரி தப்பிச்சிடுறாங்களான்னு படத்தை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே 2023ல ரிலீஸ் ஆன ஹைஸ்ட் 88ங்கிற இந்த படத்துல தான் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், வீடியோவோட கடைசியில ஒருத்தங்களுக்கு பர்த்டே விஷ் வேற பண்ணணும். சோ ஃபுல்லா பாருங்க. இது குரல் தமிழ் சேனல். வீடியோக்கு கீழே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த எல்லா இடத்துலயுமே நம்ம கடையும் ஓபன் பண்ணிருக்கோம். அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலை எப்ப ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்குவாங்கன்னே தெரியாது. தூக்கிட்டாங்கன்னு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற அளவுக்கு என் உடம்புலயே தெம்பு இல்ல. சோ ஏதாவது ஒண்ணு ஜாயின் பண்ணிக்கங்க. சரி ஓகே, நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சிகாகோவுக்கு புதுசா வந்திருக்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இப்ப அவர் ஒரு சர்ச்சுக்குள்ள போகும்போது அங்க யாருக்கோ ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோட அண்ணன் தான் அவரோட சாவை அட்டென்ட் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோ அங்க வந்திருக்காரு. இப்ப ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது பின்னாடி ஒரு பையன் வேகமா ஓடி வரான். அவன் யாருன்னு பார்த்தா செத்து போனா அந்த அண்ணனோட பையன். அவன் ஹீரோ கிட்ட சித்தப்பா அப்படின்னு சொல்லி பேசலாம் ட்ரை பண்ணும்போது நம்ம ஆளு இக்னோர் பண்ணிட்டு போறதுலயே தான் குறியா இருக்காரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரிய வருது, அந்த பையனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு. சரி ஓகே, அண்ணன் பையனா போயிட்டான்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி ஒரு ஹோட்டல்ல உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. அந்த பையனுக்கு என்ன பிரச்சனைனா, அவனுக்கு ஒரு மியூசிக் பேண்ட் ஆரம்பிக்கணும்னு ஆசையா. காசு இல்லாததுனால லோக்கல் கைங்க கிட்ட கடன் வாங்கியிருக்கான் போல இருக்கு. இப்ப கட்ட முடியாததுனால அவனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கான். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ பேங்க் விஷயத்துல எல்லாம் கெட்டிக்காரரு. சோ ஏதாவது லோன் வாங்கி தர சொல்லி கேட்க நம்ம ஹீரோ வேணாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போலான்னு தான் பாக்குறாரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த அண்ணன் பையன் இன்னொரு விஷயத்த சொல்றான். அது என்னன்னா, இந்த ஊர்ல இருக்க ஒரு பெரிய பேங்க்ல வேலை செய்யற 3 பேரை அவனுக்கு தெரியுமா. அவங்களையும் இப்ப டின்னருக்கு கூப்பிட்டு இருக்கான். அவங்க மூலியமா ஏதாவது லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு 3 பேர் உள்ள வராங்க. அதுல அந்த அண்ணன் பையன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கான் இல்லையா, இவனுடைய பேரு டேனி. அந்த பொண்ணை நம்ம பொண்ணுனே கூப்பிட்டுப்போம். பக்கத்துல இருக்க இன்னொருத்தர் பேரு கண்ணாடி. கண்ணாடி போட்டிருக்காருல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், கண்ணாடின்னு கூப்பிடுறேன்னு உடனே தயவு செஞ்சு பாடி ஷேமிங்னு நினைச்சுக்காதீங்க. படத்துல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாருமே பேர் சொல்லி கூப்பிட்டேன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால தான் கண்ணாடின்னு கூப்பிடுறேன். இவ்வளவு பேசுறேன், நானே கண்ணாடி தான் போட்டிருக்கேன், அது வேற விஷயம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கதை நடக்கிறது 80sல. இப்ப ஹீரோ அந்த 3 பேர்கிட்டயும் பேசிட்டு இருக்கும் போது தான் தெரிய வருது, அந்த 3 பேருமே ஒரே பேங்க்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒன்னும் சாதாரண பேங்க் இல்ல, இந்த நாட்டிலேயே ரொம்ப முக்கியமான பேங்க். ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன் நடக்கும். இவங்க 3 பேருமே ரொம்ப சின்ன பொசிஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இவங்க மூலியமா நடக்கிற டிரான்சாக்ஷன் மட்டுமே கோடி கணக்குல இருக்கும். ஹீரோ இப்ப அவங்க எடுத்து ஃபியூச்சர்ல என்ன ஆக போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாரு. அவங்க ஆசையெல்லாம் கேட்கும்போது அதுக்கும் அவங்க இப்ப பாக்குற வேலைக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா அந்த டேனி பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரொமோஷன் வரப்போதான். என் பேங்கோட பிரான்ச்லயே ட்ரேடிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு சார், எனக்கு அந்த இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, கண்டிப்பா கிடைச்சிடும், அதுக்கப்புறம் என் லைஃபே மாறிடும் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. இப்ப நைஸா என்ன பண்றாரு, இவங்களுடைய வேலையை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்றாரு. இது அந்த பொண்ணும் புரிஞ்சுக்கிறா. அதாடி ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப அந்த 2 பேருமே அங்க இருந்து கூட்டிட்டு போயிர நம்ம ஹீரோ அந்த அண்ணன் பையன் கூட ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. யோ சித்தப்பா, என்னையா லோன் அரேஞ்ச் பண்ணி தருவேன்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம என்னமோ பேசிட்டு இருக்க, அட போயா அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இப்ப அவர் டக்குன்னு ஒரு செக் எழுதி 10 லட்சம் எழுதி கொடுத்து, இங்க பாரு இனி நீ எனக்காக வேலை செய்ய போற, புரியுதா, இந்த அதை புடி அப்படின்னு சொல்ல, யோ சித்தப்பா வேற லெவலியா, ஏன்னா அவனுடைய கடனே 10 லட்சம் தான், எங்க அப்பா உங்ககிட்ட சேரக்கூடாதுன்னு சொன்னாரு, வேற லெவல், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போகும்போது நைட் ஹீரோ அவரோட ரூமுக்கு போயிட்டு சூட்கேஸ்ல இருந்து ஒரு டெலிபோன் எடுத்து வெளியே வைக்கிறாரு. அதுல யாரோ ஒருத்தர், நீ சிகாகோல இருக்கிறது தெரிய வந்துருச்சு, மரியாதையா வந்து சரண்டர் ஆயிரு, நாங்களா புடிச்சோம் அவ்வளவுதான் அப்படின்னும் போது இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. அடுத்த நாள் அவரோட பழைய பார்ட்னரை பாக்குறதுக்காக ஹீரோ போறாரு. அங்க அவர் ஹீரோவை பார்த்த உடனே, டேய் சிகாகோல என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது, ஒண்ணும் இல்ல அண்ணனோட சாவு அதான் அட்டென்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அது ஓகே, ஒரு நாளைக்கு மேல இங்க இருக்க, ஏதாவது பிளான் எதுவும் பண்றியா அப்படின்னும் போது, இல்லடா ஆனா லைட்டா யோசிச்சுட்டு இருக்கேன், ஒரு 3 பேர் சிக்கிருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அது சரி தம்பி, கடைசி பிளானே சொதப்பி என்னாச்சுன்னு தெரியும்ல, நீ என்னமோ பண்ணிட்டு போ, ஆனா என்னைய அதுல சேர்த்துறாத அப்படின்னு அந்த பார்ட்னர் அங்க இருந்து சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ இன்னொரு பொண்ணை போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு ஹீரோ பார்த்த உடனே பச்சை பச்சையா திட்டிட்டு இருக்கா. இவ்வளவு நம்ம ஹீரோ கூட முன்னாடி வேலை பார்த்தவ தான். இப்படி அவ திட்டிட்டு போகும்போது கட் பண்ணி அந்த டேனியை காமிக்கிறாங்க. அவன் பேங்க்ல வேலை செஞ்சிட்டு இருக்க அந்த சமயத்துல அவனுடைய மேனேஜர் அவன் கிட்ட வந்துட்டு, தம்பி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னும் போது, தெரியுமே
மேம் ப்ரமோஷன் தானே அப்படின்னு போது, சாரிப்பா உனக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்கல, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்ல, இதை கேட்டுட்டு டேனிக்கு வெக்ஸ் ஆயிடுது. தனியா போயிட்டு தலையில முட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்ப ட்ரெயின்ல கண்ணாடி கூட போயிட்டு இருக்கும் போது, டேய் எனக்கு காசு வேணும்டா, நான் என்னடா பண்றது இப்ப அப்படின்னு போது, மனசுல என்ன வெள்ளக்காரன் நினைப்பா, நமக்கெல்லாம் என்னைக்குமே ப்ரமோஷன் எல்லாம் கொடுக்க மாட்டானுங்கடா, எப்பவுமே கீழே இருக்கணும் தான் ஆசைப்படுவானுங்க. அதுலயும் அந்த மேனேஜரை போய் நீ நம்பின பாரு, நம்ம கிட்ட நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, ஆனா அந்த சைடு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும், இதுக்குதான் நான் யாரையுமே நம்புறது இல்ல அப்படின்னு அவன் சொல்ல, இதை கேட்டுட்டு இவங்க எல்லாம் வெச்சா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணையும் அவங்க மூலியமா அந்த பேங்க்ல எப்படி காசு டிரான்சாக்ஷன் ஆகுதுங்கிறதையும் நமக்கு காமிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா கஸ்டமர் கிட்டயுமே ஒரு பின்கோட் இருக்கும். அது 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க பேங்க்குக்கு கால் பண்ணி அந்த பின்கோட சொல்லிட்டு அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு இத்தனை கோடி அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா உடனே எல்லாம் அனுப்பிச்சிட மாட்டாங்க. வீடியோ பாக்குற எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணுவோம்ல, நீங்க போன் நம்பர் போட்டீங்கன்னா நீங்க தான் ஓனரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஓடிபி அனுப்புவாங்க. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இத்தனை கோடி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பின்கோடு சொன்ன உடனே பேங்க்ல இருந்து உடனே அனுப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலா அந்த அக்கௌண்ட்டுடைய ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே திரும்ப இவங்க கால் பண்ணி, அந்த காலத்துல பாட் எல்லாம் கிடையாது, சோ இந்த நம்ம பொண்ணு இருக்காங்களே இவங்கள மாதிரி பேங்க்ல நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, டெலிபோனும் கையுமா, அவங்க அக்கௌண்ட் ஓனர் கால் பண்ணி நீங்க தான் அந்த டிரான்சாக்ஷன் பண்ணதா, பின்கோட் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அப்படி பின்கோட் மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஓகேன்னு சொல்லி எத்தனை கோடி சொல்லிருக்காங்களோ அத்தனை கோடியா அவங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இப்படிதான் டிரான்சாக்ஷன் நடக்கும். ஓரளவுக்கு ஐடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இது எல்லாத்தையுமே நமக்கு சொன்னதுக்கு அப்புறமா அந்த 3 பேரோட லைஃபை நமக்கு காமிக்கிறாங்க. படு மோசமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு அம்மா 2 தங்கச்சிங்க. அம்மா குடிச்சிட்டு ஊர் சுத்திட்டு இருக்காங்க. தங்கச்சிங்க 2 பேருக்குமே ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது இந்த பொண்ணு தான். அந்த சைடு கண்ணாடிக்கு அதுக்கு மேல வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. ஆனா காசு இல்லாததுனால 2 பேருமே அந்த வைஃப் உடைய அண்ணன் வீட்டுல தான் தங்கிட்டு இருக்காங்க. இப்ப இவன் வீட்டுக்கு போகும்போது அவன் டென்ஷன் ஆயிடுறான். குழந்தை பிறந்த உடனே 2 பேரும் இங்க இருந்து கிளம்பிடுறீங்க, புரியுதா? இது எல்லாத்தையும் கேட்டுட்டு கண்ணாடி தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்காரு. அந்த சைடு நம்ம டேனிக்கு ஃபுல் கடன். இப்படி இவங்க நிலைமை கேவலமா போயிட்டு இருக்க. ஆனா இவங்க 3 பேருக்குமே தெரியாத ஒரு விஷயம், நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து இவங்களை வேவ் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அடுத்த நாள் இவங்க 4 பேரு, அதாவது அந்த சித்தப்பா பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கும் சேர்த்து ஏதோ ஒரு இன்விடேஷன் போகுது. காசு சம்பாதிக்கணும்னா இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு அதுல போட்டிருக்க. சரி ரைட், என்னன்னு தான் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேருமே அந்த இன்விடேஷன்ல போட்டிருந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. யோ சித்தப்பா, இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, உட்காருங்க கண்ணுங்களா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க 3 பேரும் வேலை செய்யற பேங்கை நம்ம கொள்ளையடிக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது 4 பேருக்கு தூக்கி வாரி போட்டுருது. போங்கடா டேய், நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த சமயத்துல ஹீரோ அவங்க எல்லாருமே நிறுத்தி அவரோட போட்டோஸை காமிக்கிறாரு. காரு, பிளேனு, கப்பல்னு சொல்லிட்டு என்னென்னமோ வச்சிருக்கான். அண்ட் அது மட்டும் இல்ல, இது ஒண்ணும் நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, பல தடவை பண்ணிருக்காராம். அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம், பிடிக்கலன்னா போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே என்னதான் சொல்றாருன்னு பாப்போம்னு சொல்லிட்டு 4 பேரும் உட்கார்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட பிளான சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முதல்லயே பார்த்தது தான், அந்த பேங்க்ல எல்லாம் எப்படி வேலை செய்யணும்னு காமிச்சிருந்தாங்கல்ல. கஸ்டமர் பேங்க்குக்கு கால் பண்ணுவாங்க, அடுத்து செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷனா திரும்ப பேங்க்ல இருந்து கால் கஸ்டமருக்கு போகும். இந்த மாதிரி நீங்க வேலை செய்யற பேங்க்ல ஒரு நாளைக்கு மட்டும் பல கோடி டிரான்சாக்ஷன் நடக்குது. சோ நம்ம என்ன பண்ண போறோம், உங்க பேங்க்ல இருக்க கஸ்டமர்ஸ் ஒரு சில பேரோட டீடைல்ஸ் எடுத்து அவங்கள மாதிரி பேங்க்குக்கு கால் பண்ணி அவங்களோட காசு எல்லாத்தையுமே நம்ம அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். எப்படி அப்படின்னு போது இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு கேட்டுட்டு, நீங்க சொல்றதுலயே 2 பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க அப்படியே அந்த கஸ்டமர் மாதிரியே அவரோட வாய்ஸ்ல பேசி கால் பண்ணி பேங்க்குக்கு சொல்லிடுறீங்கன்னே வச்சுப்போம். முதல் விஷயம், ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு பின்கோட் இருக்கும். அது 2-3 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். நான் முதல்ல 1 மணி நேரம் சொல்லிட்டேன்ல, தப்பு 2-3 நாள்னு வச்சுக்கோங்க. பின்கோடையே நீங்க சரியா சொல்ல முடியாது. ஆனா அப்படியே நீங்க அந்த பின்கோடையும் கண்டுபிடிச்சு சரியா சொல்லிட்டீங்கனாலும் திரும்ப பேங்க்ல இருந்து கஸ்டமருக்கு கால் பண்ணணும்ல, செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன், அதுல மாட்டிப்பீங்களே அப்படின்னு போது அங்கதான் ஒரு இக்கு இருக்கு. அதுக்கு தான் எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். பேங்க்ல கால் பண்ணி வெரிஃபை பண்றது நீங்க தானே, நீ நினைச்சா அந்த பின்கோட் எடுக்க முடியும். அந்த பின்கோட் டீடைல்ஸ் நீ கொடுத்துருவ. ரெண்டாவது முக்கியமான விஷயம், கால் யாருக்கு பண்ணணும்ங்கறதையும் நீங்க தான் டிசைட் பண்ணணும். கஸ்டமருக்கு கால் பண்றதுக்கு பதிலா மாத்தி நம்மளோட டெலிபோன் டைரக்டரிக்கு கால் பண்ண வச்சிடலாம். காசு அடிச்சுட்டு ஊரை விட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல, யோ எங்க எல்லாருக்குமே இங்க குடும்பம் இருக்கியா, எங்களை என்ன ஒன்ன மாதிரி நினைச்சிட்டியா, அட போயா அப்படின்னு சொல்லி உங்க 4 பேரும் பயந்துட்டு இருக்காங்க. உங்க எல்லார்கிட்டயும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க எல்லாரும் ரொம்ப யோசிக்கிறீங்க, அது எனக்கும் புரியுது. இந்த பேங்கோட பணத்தை கொள்ளை அடிக்கிறது தப்புன்னு மட்டும் என்னைக்கும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட காசு தான். அது மட்டும் இல்ல, நம்மள மாதிரி கருப்பர்களை என்னைக்குமே முன்னேறவும் விட மாட்டாங்க. நம்ம எல்லாம் இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நாட்கள் கழிச்சு உங்க குடும்பத்தையும் அங்க கூப்பிட்டுக்கலாம். நல்லா யோசிச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் இப்படியே இருந்து சாக போறீங்களா, இல்ல என் கூட சேர்ந்து பெரிய ஆளாக போறீங்களா, அவ்வளவுதான் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப, இப்ப இவங்க 4 பேரும் அங்க இருந்து வெளியே போறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல 2 திருட்டு பசங்க கையில கன் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவை மிரட்டி காசு பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர்ல ஒருத்தன் பின்னாடி இருந்த நம்ம பசங்களை பார்த்து பேசிட்டு இருக்கும் போது இந்த டைம் கரெக்டா நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி எதுல இருக்க ஒருத்தனோட கன்னை வாங்கி அவன் காலிலே போடுறாரு.
சுட்டுறாரு. இன்னொருத்தர் பயந்துட்டு அந்த சுடு வாங்கினவன தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ அந்த கன்னை கீழே இருக்க ஒரு ட்ரைனேஜ்ல தூக்கி போட்டுட்டு, பசங்களா யோசிச்சு முடிவு சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது, ஆத்தாடி உங்க சித்தப்பா பயங்கரமான ஆளா இருப்பாரு போல இருக்கேடா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் டீப்பா யோசிச்சுட்டு அடுத்த நாள் 4 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல எல்லாருமே நம்ம அண்ணன் பையன் கிட்ட ஹீரோவை பத்தி கேட்கும்போது, அட ஏன்பா எங்க அப்பா எல்லாம் அவர்கிட்ட சேரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ஆனா இப்பதான் புரியுது ஏன் சேரக்கூடாதுன்னு சொன்னாருன்னு. உழைக்க தெரியாத மனுஷன், எதுக்கும் உதவாம செத்து போயிட்டாரு. ஆனா சித்தப்பா அசால்ட்டா என் கடனை தீத்துட்டாரு. அதுலயும் இப்ப நம்ம வாழ்றதே கேவலமான வாழ்க்கை தானே. யோசிச்சு பாருங்க, ஊர்ல இருக்க முடியாட்டி என்ன, நம்ம ஃபேமிலி போனதுக்கு அப்புறம் நம்ம கூட வந்துட போறாங்க, எப்படியும் பெட்டரான லைஃப் தானே, கொஞ்சம் யோசிங்கப்பா அப்படின்னும் போது இவங்க எல்லாருக்குமே அதான் சரின்னு படுது, நம்ம டேனியை தவிர. ஏன்னா டேனிக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்ல, என்னதான் கடன் இருந்தாலும் உழைச்சு சம்பாதிச்சுக்கலாங்கிற ஒரு ஐடியால தான் இருக்கான். ஆனா என்ன பண்றது, சோ மனசே இல்லாம சரி ரைட் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேரும் அந்த விஷயத்துக்கு ஓகே சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோவோட இடத்துல 4 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல ஹீரோ பேங்க்ல இருக்க ஒரு 3 கஸ்டமரை மட்டும் நம்ம ஹீரோ சூஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா இவங்க மட்டும் தான் டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 4 நாளைக்கு அக்கௌண்ட் செக் பண்ணாமே இருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே ஹீரோ சொன்னதுக்கு அப்புறமா அடுத்த நாள் இவங்க எல்லாருமே அந்த ஒவ்வொரு யூசரோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட சர்வே எடுக்கிற மாதிரி பேச்சு கொடுத்து அவங்க வாய்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அந்த செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கு பேங்க்ல இருந்து கஸ்டமருக்கு கால் வரும்ல, அந்த காலை நம்ம டேனிக்கு கனெக்ட் பண்ணிடுவாங்க. அவர் அந்த கஸ்டமர் மாதிரி பேசி காசை மாத்திடுவாரு. இப்படி காசை இவங்க எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க 3 பேருமே கூட்டிட்டு வர வேலையை நம்ம அண்ணன் பையன் பார்த்துப்பாரு. இப்படி இவங்க பிளான போட இப்ப வந்துட்டு எப்படி பேசணும்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த டேனி இருக்கான் இல்லையா, அவனும் பேசி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப அந்த பொண்ணு பேங்க்ல வழக்கம் போல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல மேனேஜர் யாரோ ஒரு சில பேர் கூட பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறத இந்த பொண்ணு கேட்டுட்டு ஷாக் ஆகுறா. அவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியல. கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ கார்ல இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றா. இன்னும் 3 நாள்ல பேங்க் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரைஸ்டா மாத்த போறாங்களா. அப்படி பண்ணிட்டாங்கன்னா இனி இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனே இருக்காது. கஸ்டமர்ஸால ஈஸியா டைரக்டா கம்ப்யூட்டர் மூலமாவே டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிர முடியும். சோ இவங்களால திருடவும் முடியாது. இது எல்லாத்தையுமே சொல்லும்போது சரி ஓகே அதுக்கு முன்னாடியே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ பிளான போடுறாரு. இன்னொரு பெரிய பிரச்சனையும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்க் ஃபுல்லாவே கம்ப்யூட்டர் சிஸ்டமா கொண்டு வர போறதுனால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ண டிரான்சாக்ஷன்ஸ், அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்து மேனேஜரோட ரூம்ல வச்சிருக்காங்களா. இவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க திருடினதுக்கு அப்புறமா 2-3 நாட்கள் கழிச்சு தான் பேங்க் இந்த விஷயத்தை கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லி இவங்க இந்த பிளானையே போட்டிருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா இந்த டிரான்சாக்ஷன் டீடைல்லாம் ரூம்ல வச்சிருக்காங்க இல்லையா, இது இருக்கிறதுனால ஈஸியா கணக்கு அடி வாங்கிரும். இவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. அந்த இடத்துல இவரோட பழைய பார்ட்னர்ஸ் இருந்தாங்க இல்லையா 2 பேரு, அவங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அட பாவி நீதான் எங்களை கூப்பிட்டியா, எப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போலான்னு பார்க்கும்போது, இருங்க மேடம் உங்க 2 பேர்கிட்டயுமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட காலை காட்ட, கால்ல பார்த்தா போலீஸோட டிராக்கர் பேண்ட் இருக்கு. என்னன்னா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடியே நிறைய திருட்டு பண்ணிருக்கதா சொன்னார் இல்லையா, அதுல கடைசியா பண்ண திருட்டுல மாட்டிக்கிட்டாரு. கேஸ் இப்போதைக்கு கோர்ட்ல போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஹீரோ அரெஸ்ட் பண்ணி உள்ள போட போறாங்க. டெலிபோன்ல கால் கூட வந்திருக்குமே, ஹீரோ ஹோட்டல்ல உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு, எல்லாமே போலீஸ் தான். இப்ப இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஹீரோ அந்த பேங்க்ல திருட போற விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, அட லூசு பயலே அதான் கொஞ்ச நாள்ல ஜெயிலுக்கு போறேன்னு சொல்றியேடா, அப்புறம் எதுக்கு திருட போற அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோடைய மைண்ட் செட்டே நமக்கு புரியுது. நம்ம ஹீரோ ஒண்ணு காசுக்காக மட்டும் கொள்ளையடிக்கல. நம்ம ஆளுடைய மைண்ட் செட் எப்படின்னா இந்த தனி ஒருவன் படத்துல சித்தார்த் அபிமன்யு இருப்பார்ல, எந்த ஒரு பேங்கா இருந்தாலும் என்னால திருட முடியும்னு காட்டிடணும். இன்னும் கொஞ்ச நாள்ல இவர் ஜெயிலுக்கு போறாரு. அதுக்குள்ள அந்த பேங்கை திருடி நான் யாருன்னு காமிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் இந்த பிளானையே போட்டிருக்காரு. இது எல்லாத்தையுமே சொல்லும்போது, அட பாவி பைத்தியக்காரன் நாயே நீ ஏன் மாட்டிக்க போறேங்கிற, இதுல நீ எங்களை வேற சேர்த்துக்க போறியா அப்படின்னும் போது, அது இல்லடா யாரும் இதுல மாட்ட போறது இல்ல, கொஞ்ச நாள்ல நான் ஜெயிலுக்கு போறேன். ஆனா அது இந்த குற்றத்துக்காக இல்ல, இந்த திருட்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு உங்க எல்லாரும் செட்டில் பண்ணிட்டு பாஸ்ட்ல நீங்க 2 பேரும் வேற என்னால நிறைய அனுபவிச்சிருக்கீங்க, அது எல்லாத்தையுமே சரி பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த பேங்க் திருட்ட மட்டும் கரெக்டா முடிச்சிட்டேன்னு வச்சுக்க, அதுல ஏன் ஷேர் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துறேன், நான் எப்படியும் ஜெயிலுக்கு தானே போறேன், இந்த திருட்ட மட்டும் சக்சஸ்ஃபுல்லா முடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சோ நான் சந்தோஷமா ஜெயிலுக்கு போவேன் ப்ளீஸ் அப்படின்னும் போது, உன்னை நம்பி தொலைறோம் ஏமாத்தி எதுவும் தொலைஞ்சிராதரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒத்துக்குறாங்க. இப்ப அடுத்த நாள் டேனி பார்ல குடிச்சிட்டு இருக்கும் போது அதே இடத்துக்கு மேனேஜரும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு டேனி அவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது தான் தெரிய வருது அந்த மேனேஜரோட புருஷன் ட்ரேடிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காரா. அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவரோட கம்பெனில ஏதோ ஒரு பெரிய பொசிஷன் காலியா இருக்கான், அதுக்காக நம்ம டேனியை கூப்பிடுறாரு. இதை கேட்டுட்டு இவர்களாம் ஷாக்கு. அந்த டேனி தான் முதல்ல சொல்லியிருப்பானே அந்த மேனேஜர் ரொம்ப நல்லவங்கன்னு, நம்ம டேனி நல்லா வேலை பார்ப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்காக ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதனால அவங்களோட புருஷன் இப்படி சொல்ல, கண்டிப்பா சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம டேனி சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அன்னைக்கு ராத்திரி ஹீரோவோட ரூமுக்கு போயிட்டு டேனி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு, தயவு செஞ்சு என்னை இன்வால்வ் பண்ணாதீங்க சார், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நான் அப்படியே இருந்துடுறேனே அப்படின்னு சொல்லும் போது
இப்படி ஒரு பேசிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல பின்னாடி 2 பேர் வராங்க. இத பார்த்துட்டு டேனிக்கு ஷாக்கு. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் ஹீரோ கிட்ட திருட ட்ரை பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்களும் இங்கதான் இருக்காங்க. என்னன்னா அவங்க 2 பேருமே ஹீரோவோட ஆட்கள் தான் போல இருக்கு. இத பார்த்து அட பாவி டேய் இவனுங்களும் உங்க ஆட்கள் தானா அப்படின்னு போது, ஆமாப்பா இவங்களும் ஆட்கள் தான். சரி அதெல்லாம் விடு, நான் சொல்றத நல்லா கேளு. நீ அந்த வேலையை பார்த்து சந்தோஷமா போயிடலாம்னு நினைக்கிற, ஆனா ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்க, அந்த வேலை நிரந்தரமானது இல்ல. ஈஸியா உன்னை தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஒரே ஒரு ஷாட் முடிஞ்சுன்னா ஊரை விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கும். வாழ்க்கை முழுக்க நீ வேலையே பார்க்க தேவையில்ல, ஹவாய் பீச்ல உன் ஃபேமிலியோட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது இதை கேட்டுட்டு இவனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே சார் நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல, குட் இப்ப வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோ அவரை அனுப்பிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோ அவரோட பழைய பார்ட்னர்ஸ் 2 பேரை கூட்டிட்டு கொள்ளையடிக்க போற பேங்க்குள்ள போறாங்க. இப்ப நேரா போயிட்டு நம்ம ஹீரோ காலியா இருக்க ஒரு கேபின்ல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த சமயத்துல மேனேஜர் ரூம்ல இருந்து வெளியே வந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த பார்ட்னர்ஸ் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி அந்த மேனேஜர் கிட்ட போயிட்டு பேங்க்ல இருக்க ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு அந்த மேனேஜரும் அவங்க 2 பேரை கூட்டிட்டு அந்த பேங்க் உள்ள வேற எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நைஸா அந்த மேனேஜரோட ரூம்குள்ள போயிட்டு அந்த பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல நம்ம ஹீரோக்கு தேவையான டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ், யூசர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு எடுத்துட்டு வந்துடுறாரு. கட் பண்ணா நம்ம பசங்க எல்லாம் டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா டேனி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிருப்பான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஹீரோ கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அவரோட இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல அந்த 2 பழைய பார்ட்னர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யோ சித்தப்பா யார் யாது, அப்புறம் என்ன அந்த திருடங்கள்லாம் உன்னோட ஆட்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே டென்ஷனா பேசிட்டு இருக்கும் போது இதை பார்த்துட்டு அந்த பழைய 2 பார்ட்னர்ஸும் ஐயோ இவங்க என்ன இவ்வளவு ஆர்வக்குள்ளாரா இருக்காங்க, இவங்க கூட மாட்டினா கன்ஃபார்ம் களிதான், நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப இந்த 4 பேரும் இங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த சமயத்துல நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் நிறுத்தி, இங்க பாருங்கடா அவங்க 2 பேர் போனா போட்டோம், உங்க 4 பேருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க எல்லாரும் தான் என் குடும்பம், உங்களை என் ஃபேமிலியா தான் நினைக்கிறேன். நான் சின்ன வயசா இருக்கும்போது நல்லா படிப்பேன், படிச்சு பெரிய ஆளாகணும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா எனக்கு திறமை இருந்தும் எனக்கு வர வேண்டிய வேலை இன்னொருத்தனுக்கு கொடுத்தாங்க. அப்ப முடிவு பண்ண இந்த சிஸ்டமையே மொத்தமா பழி வாங்கணும்னு சொல்லிட்டு, இந்த சிஸ்டம் தான் அந்த பேங்க்ல இருந்து திருடுறது தப்புன்னு நினைச்சுக்காதீங்க, நம்ம கிட்ட இருந்து எடுத்த காசை திரும்ப நம்ம எடுத்துக்க போறோம், தயவு செஞ்சு என் கூட சேருங்க அப்படின்னு போது இது எல்லாத்தையுமே அந்த 4 பசங்களும் கேட்டு நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் ஃபேமிலி எல்லாம் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு சரி ரைட்டு ஓகேன்னு சொல்லி ஒத்துக்க. இப்ப அடுத்து இவங்க திருட போற நாளும் வருது. அந்த பொண்ணு போயிட்டு பேங்க்ல அவளோட பொசிஷன்ல ரெடியா உட்காந்துட்டு இருக்க. அந்த சைடு நம்ம கண்ணாடி என்ன பண்றான், அந்த பேங்க்ல ஒருத்தர் மட்டும் போனை வச்சுட்டு உட்கார போறது இல்ல, இன்னொருத்தனும் வேலை பார்த்துட்டு இருப்பான். சோ நம்ம கண்ணாடி அவன்கிட்ட போயிட்டு அவனுக்கு பிடிச்ச ஒரு காமிக் புக்கை கொடுத்து அவனை படிக்க சொல்லி அனுப்பிட்டு அவனுக்கு பதிலா அந்த சேர்ல இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப 2 பேரும் அவங்களோட பொசிஷன்ல ரெடியா இருக்காங்க. பேங்க்குக்கு வெளியில நம்ம அண்ணன் பையனும் ரெடியா நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு பப்ளிக் டெலிபோன் கிட்ட போயிட்டு பிளான் படி பேங்க்குக்கு ஒரு கஸ்டமர் மாதிரி கால் பண்றாரு. இப்ப கால் பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் சொன்ன உடனே சரியா அந்த பேப்பர் நம்ம பொண்ணோட கைக்கு வருது. ரைட்ரா கால் பண்ணிர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டேனிக்கு கால் பண்ணும்போது அவனோட வீட்ல இருக்க ஒரு டெலிபோனுக்கு தான் கால் வரப்போகுது. கரெக்டா காலும் வந்துருச்சு. இப்ப கால் அட்டென்ட் பண்ணி பேசலாம் ட்ரை பண்ணா பேசுறது கேட்கல. செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது பிளக் வேலை செய்யல. ஐயோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்க. அந்த சைடு ரிங் போயிட்டே இருக்கு. ரிங் கட் ஆச்சு, பேங்க் டிரான்சாக்ஷன் கேன்சல் ஆயிரும். என்னடா போன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல டேனி கஷ்டப்பட்டு வேற ஒரு பிளக்ல சொருகி எப்படியோ காலை கனெக்ட் பண்ண வச்சிடுறாரு. அப்பாடா சார் நீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம டேனியும் அந்த கஸ்டமர் மாதிரியே பேசிடுறாரு. இப்ப அடுத்து 3 கஸ்டமருக்கும் இதே மாதிரி தொடர்ந்து கால் போகுது. லைக் நம்ம அந்த பொண்ணுக்கு கூடவே கண்ணாடிக்கு. இப்ப டிரான்சாக்ஷன் இவங்க நினைச்ச மாதிரியே முடிய சூப்பர்ரா. இப்ப இந்த பொண்ணும் கண்ணாடியும் அங்க இருந்து எந்திரிச்சு கிளம்பும் போது கீழே நம்ம அண்ணன் பையன் அவங்க எல்லாருமே கார்ல அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அந்த சைடு நம்ம டேனி போன் எல்லாத்தையுமே உடைச்சு போட்டு அவனும் வீட்டுல இருந்து கிளம்பி வந்து இந்த கார்ல ஏறிக்கிறான். இப்ப 3 பேரும் கிளம்பி ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. ராத்திரி ஃபுல்லா அங்கேயே தான் தங்கி இருக்காங்க. ஆனா ஹீரோ கிட்ட இருந்து காலே வரல. என்னடா அவரு பணத்தை அவரோட அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டு கூப்பிடுறேன்னு சொன்னாரு, ஒருவேளை ஏமாத்திட்டாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த 2 திருட்டு பசங்க மாதிரி நடிச்சாங்க இல்லையா, அவங்களும் அதே ரூம்ல தான் இருக்காங்க. அடுத்த நாள் ஆயிடுது. கன்ஃபார்ம் அவன் அவளை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்ல வெளியில யாரோ வந்திருக்காங்க. யாரா அது, போலீஸா இருக்குமா அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்க. கதவை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சான். இதை கேட்டுட்டு இவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. எப்பா சித்தப்பா ஒரு செகண்ட் உன்னை சந்தேகப்பட்டையா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வெயிட் இருங்கப்பா, இன்னும் வேலை முழுசா முடியல. சுவிட்சர்லாந்துல இருக்க பேங்க் அக்கௌண்ட்ல தான் காசு இருக்கு. அங்க என்னோட பார்ட்னர்ஸ் அனுப்பியிருக்கேன். அவங்க 2 பேரும் காசை நம்ம அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நம்ம அக்கௌண்ட்டுக்கு காசு வந்த உடனே எல்லாரும் இந்த ஊரை காலி பண்ணிட்டு கிளம்பி போகணும், புரியுதா, ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டுட்டு இவங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவும் வேற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இப்படி சம்பவங்கள்லாம் இங்க நல்லா நடந்துட்டு இருக்கும் போது கட் பண்ணி அங்க பேங்க்ல காமிச்சா மேனேஜர் வழக்கம் போல டிரான்சாக்ஷனை சும்மா யதார்த்தமா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணும் போது தான் தெரியுது நடுவுல ஏதோ நிறைய கோடி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னது சம்பந்தமே இல்லாம இன்னைக்கு நிறைய காசு போயிருக்கு, எதுக்கும் கிராஸ் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்ப அவங்களோட அக்கௌண்ட்
அக்கவுண்ட் டீடைல்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு 80 மில்லியன் கிட்ட மிஸ் ஆகுது. இத பார்த்துட்டு இவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தாங்கல்ல, அதை எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல பார்த்தா நம்ம ஹீரோ டீடைல்ஸ் எல்லாம் கிழிச்சிருந்தாரு இல்லையா, அந்த கிழிச்ச ட்ரேஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. அட பாவிகளா, இங்க ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு, உடனே பேங்கோட டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் எல்லாம் எடுங்க அப்படின்ற மாதிரி கதை. ஆனா இது எதுவுமே தெரியாம ஹீரோட பார்ட்னர்ஸ் எல்லாருமே சுவிட்சர்லாந்துல இருக்க பேங்க்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க ஹீரோவோட லெட்டர் எடுத்து படிச்சு பார்க்கும்போது அதுல என்ன போட்டிருக்காருன்னா, ஹீரோவோட பங்க இந்த 2 பேரையும் பிரிச்சுக்க சொல்லிட்டு மீதி காசை அவருக்கு அனுப்ப சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த பசங்களுக்கு காசு கொடுக்கணும்ல. இத பார்த்துட்டு பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான் அப்படின்னு அவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த பசங்களோட காசு வந்துருச்சான்னு செக் பண்றதுக்காக வேற ஒரு பேங்குக்கு போறாரு. அந்த இடத்துல போயிட்டு சலான கொடுக்கும் போது அங்க வேலை பாக்குறவங்க அந்த பேங்க் உடைய மேனேஜரை பாக்குறதுக்காக ஹீரோ உள்ள கூப்பிடுறாங்க. என்ன சார், எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த மேனேஜர் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே தயங்கி உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ணி நம்ம ஹோட்டல்ல காமிச்சா அங்க நம்ம பசங்க எல்லாரும் டயர்டா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு, ஹீரோ கிட்ட இருந்து காலே காணா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு போன் அடிக்குது. ரைட்ரா, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டெண்ட் பண்ண கால் பண்ணிருக்கிறது நம்ம ஹீரோ. ஒன்னும் பிரச்சனை இல்ல, டிரான்சாக்சன் முடிஞ்சு, எல்லாரும் பேக் பண்ணிட்டு ரெடியா இருங்க, ஏர்போர்ட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சந்தோஷமா இவங்க எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. கட் பண்ணி அந்த சைடு நம்ம பேங்க் காமிச்சா அங்க மேனேஜர் எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே போலீஸ் FBI எல்லாருக்குமே கால் பண்ணுங்க, சுவிட்சர்லாந்து அக்கௌண்ட்டுக்கு நிறைய காசு போயிருக்கு, அவங்கள உடனே ரீஃபண்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க அந்த சைடு ஹீரோவோட சேர்த்து நம்ம பசங்க எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. பாஸ்போர்ட் எல்லாமே ரெடியா கைக்கு வந்துருச்சு. இப்ப 5 பேருமே பிளைட்ல ஏறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல எல்லாரும் அடச்சி நம்ம ஃபேமிலியை விட்டுட்டு போறோமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம கண்ணாடிக்கு தான் ரொம்ப ஃபீலிங். ஏன்னா அவனுடைய ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லாம கூட ஊரை விட்டு கிளம்ப போறான். இப்படி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது இங்க பாருங்கடா, ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாதீங்க, அவங்களே எப்படி கூப்பிட்டு தானே போறோம், ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது இப்ப இவங்க ஏற போற பிளைட்டும் வருது. சோ செக் இன் பண்றதுக்காக எல்லாம் கியூல நின்னுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்காரு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப திரும்பி பார்க்கும்போது அங்க கண்ணாடியை மட்டும் ஆள காணா. பக்கத்துல யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கான். ஹீரோ பக்கத்துல போயிட்டு டேய் யார்டா பேசுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒய்ஃப்க்கு கால் பண்ணி பேசுறேன் சார், குட் பை சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோ, சரி இங்க பாத்தியா என் கால்ல போலீஸோட ட்ராக்கர் இருக்கு, போலீஸ் எப்ப வேணாலும் என்னை தேடி வரும், நீ என்ன பண்ற, இறங்குன உடனே இதை கட் பண்ணிரு புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த கண்ணாடி ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவா அவனையே பார்த்துட்டு இருக்க. சரியா பின்னாடி ஏகப்பட்ட போலீஸ் வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ டேய் போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது கண்ணாடி அங்க இருந்து திருச்சி ஓட ஆரம்பிச்சிடுறான். கண்ணாடியை பார்த்துட்டு பின்னாடியே நம்ம பசங்களும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. போலீஸும் அவங்களை துரத்தி போக நம்ம ஹீரோ மட்டும் கையை தூக்கிட்டு அப்படியே நின்னுறாரு. ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த சைடு நம்ம பசங்க எல்லாருமே ஓடிட்டு இருந்தாங்க இல்லையா, எங்க ஏர்போர்ட்டுக்குள்ள தானே இருக்காங்க. சோ எல்லா போலீஸும் ரவுண்டு கட்ட வேற வழி இல்லாம அவங்களும் சரண்டர் ஆயிடுறாங்க. இப்ப அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல நம்ம ஹீரோ அந்த கண்ணாடியே உத்து பார்த்துட்டு இருக்காரு. கட் பண்ணி பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க எல்லாரும் அந்த திருட்டுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அப்பயே கண்ணாடி ஹீரோவோட கால்ல இருக்க அந்த ட்ராக்கரை பார்த்திருப்பான். ஆஹா, இவன் போலீஸ் கைதியா, கொஞ்ச நாள்ல இவன் ஜெயிலுக்கு போறான், இருந்தாலும் இந்த பிளான போடுறானா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, இவன் கூட சேர்ந்தா நம்மளும் ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஃபர்ஸ்டே போலீஸ் கிட்ட போயிட்டான். அங்க போலீஸ் ஃபர்ஸ்ட் இவன் சொல்ற கதை எதையுமே நம்பல. அந்த சமயத்துல ஒரே ஒரு போலீஸ் மட்டும் உள்ள வந்துட்டு நம்ம ஹீரோவோட போட்டோவை காட்டும் போது இவன் தான் சார், இவனே தான், இவன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல நல்லா தெரியும், எல்லாரையுமே பேசியே ஏமாத்திடுவான். சரியான ஜித்து, இவன் மேல ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்கு, இவன் உள்ளதான் போறான், இந்த கேஸையும் இப்ப சேர்த்து போட்டா லைஃப் டைம் பிரிசன்மென்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அப்ப போடுங்க சார்னு மத்தவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவரால் முடியாது, ஏன்னா இன்னும் திருட்டு நடக்கவே இல்ல. அந்த சமயத்துல அந்த போலீஸ் ஒரு ஐடியா பண்றாரு, இங்க பாடுறா கண்ணாடி, இதுதான் பிளான், நீ அவன் கூடயே இரு, எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணு, எனக்கு தேவையான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணு, வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இது எல்லாத்தையுமே கண்ணாடி கேட்டு ஒரே ஒரு கண்டிஷனுக்கு மட்டும் போலீஸ் கிட்டையும் FBI கிட்டையும் சைன் வாங்கிக்கிறான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவை தவிர்த்து மத்த எல்லாருமே ரிலீஸ் பண்ணிடணும். ஏன்னா அவங்க எல்லாருமே கண்ணாடியோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, சிச்சுவேஷன் சரியா இல்லாததுனால ஹீரோ கூட சேர்ந்திருக்காங்க. அதுக்கு போலீஸும் ஓகேன்னு சொல்லிட அதுக்கப்புறமா நடந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே போலீஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும். ஏர்போர்ட்ல கூட இவன் ஒய்ஃபுக்கு கால் பண்ணிருக்க மாட்டான், போலீஸ்க்கு கால் பண்ணி தான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த ஹோட்டல் ரூம்ல ஹீரோ வந்து பேசினார் இல்லையா, இந்த மாதிரி பணம் டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டரை ஹோட்டல் ரூம்குள்ளேயே ஒளிச்சு வச்சிருந்திருப்பான். இப்ப போலீஸ் போயிட்டு அதையும் எடுத்துடுறாங்க. நம்ம கண்ணாடியை அரெஸ்ட் பண்ணும்போது கூட காதுல போயிட்டு இங்க பாடுறா கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கணும், அதனால உங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ற மாதிரி நடிக்க போறோம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அரெஸ்டே பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப அவர் நின்னுகிட்டு இருக்க என்ன நடந்துச்சுன்னு நம்ம காமிக்கல, ஆனா அதுக்கு பதிலா கோர்ட்ல நடக்கிற வாய்ஸ் ஓவர் மட்டும் நம்ம கேக்குது. அங்க ஜட்ஜ் ஹீரோ நீ தான் குற்றத்தை பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ அதை திருடினது தப்புன்னு கடைசி வரைக்கும் ஒத்துக்கல, அவர் மாட்டினதை தான் அசிங்கமா பாக்குறாரு. சோ ஹீரோ மாட்டிக்கிட்ட இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. என்ன டூட்ஸ், படம் பிடிச்சிருந்துச்சா? நான் ஏகப்பட்ட சீன்ஸை தூக்கிட்டேன், ஆனா தூக்கியுமே லைட்டா போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். படத்தோட டியூரேஷனே 2 ஹார்ஸ்க்கு கீழே தான், ஆனா வச்சு இழுத்துருப்பானுங்க. இனி வர்ற வீடியோஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நம்புறேன், பாப்போம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்,
விஷயம், நம்ம சேனலோட பயங்கரமான சப்போர்ட்டர், எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியா ஒரே ஒரு வீடியோக்கு மட்டும் கமெண்ட் போடலான்னு நினைக்கிறேன். அவங்களோட பேரு சசிரேகா. அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பர்த்டே வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, நம்ம வேற வீடியோ 10 நாளைக்கு ஒரு தடவை தானே போடுவோம், அதனால டக்குன்னு என்னால விஷ் பண்ண முடியல. சோ சசிரேகா, எனக்கு தெரிஞ்சவங்க கூட அவ்வளவு கமெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, 100 கமெண்ட்டுக்கு மேல போயிடுச்சு. அவ்வளவு சப்போர்ட் பண்றவங்க உங்களுக்கு நம்மளது சேனல் சார்பாகவும், முக்கியமா உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்த் ஆகிய இந்த அமிகோவின் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலா முடிஞ்சிருச்சோ, சரி ஓகே, பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், சப்ஸ்கிரைப், அப்படி பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு சொல்லி இந்த கமெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க பண்ணாம வேற யார் பண்ணுவா? சரி ஓகே, நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்த் அமிகோ.